வணக்கம் சொந்தங்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என் மருமகளுக்கு வந்து வளைகாப்பு பண்ண போகிறேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கிச்சி சபியில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நான் எதுக்காக எடுத்துன்னு இருக்கிறேன்னு சொன்னாக்கா, நிறைய பேர் கேட்பீங்க, எதுக்காகமா ரெண்டாவது குழந்தைக்கு வந்து வளைகாப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து நாங்கள் வளைகாப்புக்கு வந்து நாங்கள் டேட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி 19ஆம் தேதி நாங்கள் வளைகாப்பு வைக்கிற மாதிரி ஸ்ரீபாப்பாவுக்கு நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். பார்த்தாக்கா வந்து நாங்கள் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது குழந்தைக்கு வந்து வயிற்றுல சுத்தமாக தண்ணி இல்லை, 2 நாள் எல்லாம் தாங்குமா என்ன. ஆனால் அவங்க வளைகாப்பு முடிச்சுட்டு கூட வாங்க பரவாயில்லைன்னாங்க. அதே டைமில் இன்னொரு ரீசன் என்ன சொல்லிட்டாங்க, எதனா ஒன்று எங்களை வந்து இது பண்ணக்கூடாதுமா, ஆனால் சுத்தமாக தண்ணி இல்லை குழந்தைக்கு வந்து வயிற்றுல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவசரமாக வந்து என்ன பண்ணோம், அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு சாயந்தரமே சும்மா எங்கள் வீட்டில் உள்ளவங்களை மட்டும் ஒரு 4 பேர் சுமங்கலியில் கூப்பிட்டு, சனிக்கிழமை அன்னைக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சனிக்கிழமை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சும்மா ஆளுக்கு ஒரு 4 வளையல போட்டு இது பண்ணிட்டு உடனே அந்த வளைகாப்பு முடிஞ்சு உடனே வளைகாப்புன்னு சொல்ல முடியாது, சும்மா உட்கார வச்சு அது மாதிரி செஞ்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு ரத்தம் ஏற்றணும். மறுநாள் ஆப்ரேஷன் அப்படின்றதுனால ரத்தம் குறைவாக இருக்குதுன்ட்டு ரத்தம் ஏற்றணும். அந்த ரத்தம் வர ரொம்ப நேரம் வந்து வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது. அதனால இப்போ நான் போட்டுன்னுக்கிறேன், நான் வீடியோ சேனல் வச்சுன்னுக்கிறதுனால இல்லை போட்டுன்னு இருக்கிறேன். அதனால வந்து போட்டாங்க. அபிக்கு வந்து அப்பத்துலேருந்தே ஒரு ஃபீலிங், அது ஐயோ நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணமே, நம்மளால நம்ம ஃபோட்டோக்கு சொல்லியிருந்தோம், மேக்கப்புக்கு சொல்லியிருந்தோம், வேற ஏதோ இப்போதான் எதோ வந்திருக்குது இல்லையா, அந்த என்ன இந்த மெகுந்தி கைக்கெல்லாம் போட்டுக்குவாங்களே, அதுக்கெல்லாம் சொல்லியிருந்தோமே, நம்மளால அதெல்லாம் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்து கூட ஒரு 3 மாதம் வரலும் ஃபீல் பண்ணினே இருந்துச்சு. அது நான் சொன்னேன், சரி விடுமா, 2வது குழந்தைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏன்டி 2வது குழந்தைக்கெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. இதில் போய் என்னம்மா இருக்குது, எந்த குழந்தையா இந்த குழந்தைக்கு பண்ணியிருந்தா அதை சிம்பிளாக கூட பண்ணின்னு இருந்திருக்கலாம், இதுக்கு நம்மளால பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம 2வது குழந்தைக்கு நல்லாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 2வது வளைகாப்பு பண்ணுறதே நான் அபிக்காக மட்டும்தாம்மா பண்ணுறேன். நிறைய பேர் என்னையும் கேட்டாங்க, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது கேட்டாங்க, 2வது குழந்தைக்கு போய் என்னத்துக்கு வளைகாப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனை சொல்லிட்டு அபிக்காக மட்டும்தான் பண்ணின்னு இருக்கிறேன். இந்த வளைகாப்புக்காக எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொன்னதுலேயே வந்து நான் நிறைய பேர் ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, எதுக்காக 2வது குழந்தைக்கு போய் வளைகாப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அது நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இந்த நிகழ்வுன்றது வந்து இன்னொரு முறை நம்மளால நடத்த முடியாது. நம்ம பர்த்டே பார்ட்டி நடத்திக்கலாம், கல்யாண நாள் நடத்திக்கலாம், மற்றது எல்லாமே நடத்திக்கலாம். ஆனால் வளைகாப்புன்றது ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும் போது, அந்த வயிற்றுல குழந்தை இருக்கும்போது மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வு வந்து அபினால நடத்திக்க முடியாது. இது வந்து காலத்துக்குமே அதுக்கு வந்து மனசுல வந்து ஒரு மாதிரியாவே இருக்கு இல்லையா, சே நம்மளால வளைகாப்பு பண்ணிக்க முடியலையே. இப்போ எங்கன்னா போகும்போது கண்டிப்பா அந்த ஞாபகம் வரும், அட நம்மளுக்கும் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க, நம்மளால செஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலதான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வளைகாப்பு நடத்த போறோம்மா. நாங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோமோ, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பண்றதுக்கு மாடியில டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி போட்டோக்கார வர வச்சு, இந்த மேக்கப் போடுறவங்க எல்லாம் வராங்க இல்லையா, அவங்கள வர வச்சு, இந்த கைக்கெல்லாம் போடுவாங்கல்ல மெகந்தி, அவங்களெல்லாம் வர வச்சுதாம்மா செய்யறோம். இது பெருசா செலவு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நிகழ்வு இன்னொரு முறை வராது. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். வளைகாப்பு முன்னாடி கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. 2வது வந்து ஒரு பொண்ணா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வளைகாப்புன்றது வந்து எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சிருக்கும். அந்த வயசுல, அதாவது வந்து அபி வயசுல எங்களுக்கும் அந்த ஆசை எல்லாம் இருந்துச்சு, ஆனா நாங்கெல்லாம் அனுபவிக்கல. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தவங்க, இப்ப எனக்கு என்ன பொண்ணா, 2 மருமக வந்தா 2 பொண்ணுங்க மாதிரிதான். நம்ம பொண்ணுங்களாம் நினைச்சு அவங்க ஆசைப்படுறத நம்ம நிறைவேற்றி வைக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அதனாலதாம்மா நிறைவேற்றி வைக்கிறோம். ரொம்ப பெருசா கிராண்டெல்லாம் பண்ணல. நாங்க இருக்கிற வீட்டுல இருந்து மெத்த மேலதான் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு 50-60 பேருக்கு பக்கம் ஆக்கும் சொந்த பந்தத்துக்கு சொல்லி செய்யறோம்மா. இன்னும் டேட் வந்து பிக்ஸ் பண்ணல நானு. ஆனா திங்கக்கிழமைக்கு அப்புறம் அந்த அடுத்த வாரத்துக்குள்ள முடிச்சிருவேன். அந்த 2-3 டேட் பார்த்து வச்சிருக்கிறேன். அது 3ல எந்த டேட்டுன்னு சரியா நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பா டேட் பிக்ஸ் பண்ணோன்னு நான் சொல்றேன்.
நீங்க எல்லாமும் வந்து முடிஞ்சா வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்ல என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றோமோ அங்கிருந்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு முழுகாது இருக்கிற பொண்ணுக்கு வந்து எல்லாருடைய ஆசீர்வாதமும் எல்லாருடைய நல்ல ஒரு ப்ளஸ்ஸும் தேவைப்படுது. அதனால வந்து நீங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணி, சின்ன பிள்ளைங்களா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது ப்ளஸ் பண்ணுங்க. எது என்னமோ சொல்லுவாங்களே இப்போ அந்த மாதிரி இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல. பெரியவங்களா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவ்வளோதாம்மா இந்த வீடியோ. அம்மா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நான் ஏதாச்சும் தப்பா கிப்பா சொல்லியிருந்தேனால கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா சொல்லியிருந்தாலும் அம்மா சரிதாம்மான்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேம்மா. அவ்வளோதாம்மா இந்த வீடியோ.